வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடம் இன்று அதிகாலை என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டது தொடர்பாக பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் எழுப்பப்பட்டு வருகின்றன. இது குறித்தான முழு தகவல்களோடு நம்மோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ்மணி. வணக்கம் சதீஷ்மணி. திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டது தொடர்பாக பல்வேறு சந்தேகங்களும் கேள்விகளும் பல்வேறு தரப்பினரிடமிருந்து வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு போலீசார் தரப்பிலிருந்து என்னென்ன விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் வைத்திருக்க கேள்விகள் என்னவாக உள்ளது, முழு விவரங்கள் என்ன? தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த வெள்ளிக்கிழமை படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்குல 8 பேர் சரணடைஞ்சாங்க. அது போக இல்லாம மொத்தம் 11 பேர் இந்த வழக்குல தொடர்புடையவங்க. இவர்களில் ஒருவரான திருவேங்கடம் இன்று காலை ரெட் ஹில்ஸ் அருகே போலீசாரால் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில இந்த என்கவுண்டர் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த சரணடைந்தவரை எப்படி என்கவுண்டர் செய்யப்படலாம் என்பது குறித்து பல சந்தேகங்களை எழுப்பியிருந்தார். இந்த நிலையில போலீசார் தகவல் படி வெளியான தகவல் என்ன அப்படின்னா, காலையில 6 மணிக்கு அவர் விசாரணை இடத்துக்கு அவர் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களை பறிமுதல் செய்வதற்காக அழைத்து சென்றதாகவும், ஆனால் அவர் அந்த அழைத்து சென்ற இடத்துல இருந்து தப்பித்து அருகே உள்ள ஒரு தகர கொட்டையில் உள்ள இடத்துல பதுங்கி இருந்ததாகவும், அங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாட்டு துப்பாக்கியை வைத்து துப்பாக்கி சூடு நடத்த முயன்றதாகவும், அதனால் என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே ஒரு போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட நபர் இவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் விசாரணை நடத்திருக்காங்க. இந்த கொலைக்கு முன்பாகவும் பாத்தீங்கன்னா, அந்த கொலை நடந்ததே பாத்தீங்கன்னா அங்க அருவாளால தான் வெட்டி கொண்டிருக்காங்க. அங்க எந்த ஆயுதங்களும் பயன்படுத்தப்படல. அதே நேரத்தில் கடந்த 4 நாட்களா இந்த போலீஸ் காவல விசாரணை நடத்தப்பட்டது. அந்த விசாரணையில கூட இவர் நாடு துப்பாக்கி இருக்கு, இவர் துப்பாக்கியை பயன்படுத்திட்டாரு என்ற தகவலும் எதுவும் வெளிவரல. அது மட்டும் இல்லாம 6 மணிக்கு நீங்க தப்பிச்சு ஓடுறவரு ஒரு 7 மணிக்கு ஒரு தகரக்கோட்டையில பதுங்கி இருக்கிறாரு. அந்த 1 மணி நேரத்துல எப்படி நாட்டு துப்பாக்கி அவர்கிட்ட வந்துச்சு? ஏன்னா முழுமதியா போலீஸ் காவல்ல இருக்காரு. அவருடைய சரணடைஞ்ச பின்னமும் அவர்கிட்ட நடத்தப்பட்ட தகவல்லையும் அவர்கிட்ட துப்பாக்கி இருப்பதாகவோ, இல்ல இந்த சம்பவத்துல துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருப்பதாவோ அல்லது துப்பாக்கி இருப்பதாகவோ இந்த மாதிரி எந்த தகவலும் வெளிவராத நிலையில காவல்துறை தரப்புல முன்வைக்கப்படுகிற இவங்க என்கவுண்டர் சீன் பயங்கர கேள்வி எழுப்பிருக்கு. ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இது கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இந்த நிலையில இந்த சந்தேகங்கள்லாம் எழுந்துள்ளது. 1 மணி நேரத்துல எப்படி அவர் கைக்கு துப்பாக்கி வந்தது? அது போல தாக்க முற்பட்டாருன்னா, அவங்க துப்பாக்கி சூடு நடத்த முயன்றிருந்தாருன்னா கண்டிப்பா துப்பாக்கியில இருந்து புல்லட் போயிருக்கணும். சோ அந்த புல்லட்லாம் எது எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இதற்கு காவல்துறை தரப்புல இதுக்கு விளக்கங்கள் அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.